நட்புகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமரில் ப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்ன பார்க்க போகிறோம். அதாவது ப்ரேஸ் அண்டு கிளாஸ். இப்போ நம்ம வந்து 7th நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 3rd மட்டும் இல்லை 3ஆம் பருவத்தில் வந்து ப்ரேசல் வேர்புன்னு ஒன்று படிச்சிருப்போம். அதாவது ப்ரேசல் வெர்பல் என்பது ஒரு வர்போட வேறு ஒரு வார்த்தையை சேர்த்து ஒரு தனி அர்த்தம் தரக்கூடிய ஒரு புதிய சொல்லை நம்ம எழுதியிருப்போம். இது வந்து உங்கள் 7th 3ஆவது பருவத்தில் படிச்சிருப்போம் ப்ரேசல் வேர்பல்னு. இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் ப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ப்ரேஸ் டெஃபினேஷன் பாருங்கள். A praise is a group of words that had no finite verb but convey some meaning. இப்போ ப்ரேஸுங்கிறது வந்து ஒரு வார்த்தைகளின் தொகுப்பு. அது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட, அதாவது ஃபைனட் வர்ப்னா ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சென்டென்ஸ் அது தராது, பட் கன்வே சம் மீனிங். ஆனால் ஏதோ ஒரு செய்தியை சொல்லும், அந்த செய்தி வந்து அதனால் முழுமையாக சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன் எ ஹாட் டே இன் த பூல், ஒரு சூடான நாளில் குளத்தில் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு முழுமையான அர்த்தத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. செகண்ட் ஒன்று பாருங்கள், வித் லாங் ஹேர், நீளமான முடியுடன். இப்போ இந்த 2 சென்டென்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்டும் கிடையாது, வர்பும் கிடையாது. ஸோ நோ சப்ஜெக்ட் நோ வர்ப். இதுதான் உங்களுக்கு ப்ரேஸ். ப்ரேஸ்னால் சப்ஜெக்ட் வர்பு இல்லாமல் தனித்து நின்று ஒரு முழுமையான வாக்கியத்தை தர முடியாது. இது நல்லா நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட டெஃபினேஷன் பாருங்கள். ஏ கிளாஸ் இஸ் ஏ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் ஏ வேர்ப் அண்ட் இட்ஸ் சப்ஜெக்ட். இப்போ வந்து உங்கள் கிளாஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள், வர்பு இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது. கண்டெய்ன்ஸ்னால் அது ரெண்டையும் கொண்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஐ வெண்ட் அவுட் ஆன் எ ஹாட் டே, நான் ஒரு சூடான நாளில் வெளியே சென்றேன். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் இங்கே என்ன இருக்குது, ஐ சப்ஜெக்டில் வந்துடும். வெண்டு அவன் என்ன செஞ்சான், போனான், வெண்டு. ஐ வெண்டு அவுட் ஆன் எ ஹாட் டே அப்படின்னா இந்த சப்ஜெக்டும் வர்பு வந்து அந்த வாக்கியத்தை முழுமையாக நமக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக நம்மகிட்ட சொல்லுது. செகண்ட் பாருங்கள், வென் ஐ வாஸ் ஸ்விம்மிங் இன் த பூல் ஐ சா மை ஃப்ரெண்ட். நான் வந்து என்ன சப்ஜெக்ட், ஐ வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட். அவன் என்ன செஞ்சான், நீந்துதல், ஸ்விம்மிங். நான் வந்து குளத்தில் நீந்திக்கிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் வருது, உங்களுக்கு வர்பு வருது, அந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்தது. இதுதான் உங்களுக்கு ப்ரேஸ் அண்டு கிளாஸ். அது வந்து இன்னும் நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக தமிழில் தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ப்ரேஸ் என்பது வார்த்தைகளின் தொகுப்பு. இது முழுமையான அர்த்தத்தை தராது, ஒரு முற்று பெறாத வாக்கியமாக இருக்கும். கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்களா, அதுவும் வார்த்தைகளின் தொகுப்பு தான். இது வாக்கியத்தோட ஒரு பகுதியாக வரும். இது எழுவாய் பயனிலை பெற்றிருக்கும். அதாவது சப்ஜெக்ட்டு, ப்ரெடிகேட் எல்லாமே இதில் இருக்கும். இன்னும் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கணுன்னா, தேர் ஆர் 3 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேஸ். அதாவது 3 வகையான ப்ரேஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நவுன் ப்ரேஸ், 2 வந்து அட்ஜெக்டிவல் ப்ரேஸ், 3 வந்து அட்வர்பியல் ப்ரேஸ். கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் ஆர் 2 கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்குது. இந்த மெயின் கிளாஸ், இந்த சபார்டினேட் கிளாஸ். இது வந்து நீங்கள் பெரிய வகுப்பில் போய் இதை பற்றி படிச்சுக்கலாம். ஜஸ்ட் 7th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்ன, அந்த அளவு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் மாணவ செல்வங்களே. வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். தேங்க்யூ.